மேசியா வரணும் ஜனங்கள் விரும்பினாங்க. அதை காட்டிலும் பிதாவாகிய தேவன் விரும்பினார். உலகம் பாவத்தில் கிடக்கிறது. மனுஷன் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யறான், பாவத்தில் விழுந்து கிடக்கிறான், ஒவ்வொரு நாள் பாவத்தில் செத்து செத்து பிழைத்து கொண்டு இருக்கிறான். நிரந்தர தீர்வு என்ன? ஒரு இரட்சகரை உலகத்துக்கு அனுப்பணும். ஒரு இரட்சகர் உலகத்துக்கு போய் மனுஷனோடு கூட வாழ்ந்து ஒரு மரிக்கணும், அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும். அப்பதான் மனுஷனுடைய பாவத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு உண்டு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப மேய்ப்பர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, மேய்ப்பர்கள் பார்த்து சந்தோஷம் அடைந்தார்களோ இல்லையோ, அவர்கள் பார்த்தபடினால இந்த உலகத்துக்கு அந்த வெளிச்சம் உதிக்கல. அந்த பார்த்தபடியான உலகமே சந்தோஷப்படல. இயேசு பிறந்ததுனாலதான் உலகமே சந்தோஷப்பட்டது. இன்னைக்கு சந்தோஷம் அப்படின்ற வார்த்தை வேதத்துலதான் எழுதப்பட்டிருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அதான் ஒரு பாடல் உண்டு, சந்தோஷம் வேண்டுமா சமாதானம் வேண்டுமா, எங்க வாங்க? இயேசுவிடத்துல வாங்க. உலகம் தர முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு இந்த நட்சத்திரத்தை பார்க்கிறோம். நட்சத்திரத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன உண்டு? நட்சத்திரம் அழகா இருக்கிறது, அது பிரைட்டா இருக்குது, வெளிச்சமா இருக்குது. அல்லேலூயா. அந்த பிரைட் இன்னைக்கு வானத்துல பார்க்கிறோம், பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரமும் அழகுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நட்சத்திரம் எதற்கு அடையாளம்? அந்த நட்சத்திரத்தை பார்த்ததுனால நமக்கு சந்தோஷம் இல்ல, அந்த நட்சத்திரத்தை வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த நட்சத்திரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுங்க, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், எவ்வளவும் இருள் இல்லை. நீங்களாம் யாரு சொல்லுங்க? நட்சத்திரம். சொல்லுங்க நட்சத்திரம். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, நட்சத்திரம். ரெண்டு கையை உயர்த்தி, நான் நட்சத்திரம், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த நட்சத்திரம் எதை வெளிப்படுத்துறது? இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்துறது, இயேசுவின் நற்செய்தியை வெளிப்படுத்துறது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த பின்னால சொன்னாங்க, எங்கேயோ மேசியா பிறந்துட்டாரு. அந்த நட்சத்திரம் தான் இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்தினது. இன்னைக்கு நீங்களும் வந்திருக்கிறோம். நீங்களாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில அவர் வந்தாரு, என் வாழ்க்கை பிரைட் ஆயிருச்சு. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்தபடினால என் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை வந்ததால என் வாழ்க்கை சமாதானமா இருக்குது. எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. வேதம் சொல்லுகிறது, அவரை யாரு நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தான் மிகுந்த சந்தோஷம். அவரை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு தான் மிகுந்த சந்தோஷம். அவரை யாரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் மிகுந்த சந்தோஷம். எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, எல்லாரும் கொடுக்கவும் மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களோ அவர் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மேய்ப்பர்கள் வாஞ்சியோடு கூட இருந்தாங்க, எதிர்பார்ப்போடு கூட இருந்தாங்க. அவர்கள் எங்க மேசியா பிறப்பார் என்ற வாஞ்சி எதிர்பார்ப்பு இருந்தபடினாலதான் அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டார்கள். அது எப்படி சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்கும், சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம், 2 நாள் சந்தோஷமா இருப்போம், 3ஆவது நாள் துக்கம், வேதனை, 3ஆவது நாள் பிரச்சனை, போராட்டம் சொல்லுவாங்க. 2 நாள் சந்தோஷமா இருந்தேன், 3ஆவது நாள் சனியே வீட்டுக்கு வந்துருச்சு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இயேசுவை ஒவ்வொரு நாளும் நீ தேடு,